சுவையான வாழ்க்கைக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம மாதவரத்தில் அமைந்திருக்கிற தோட்டக்கலை பூங்காவை பற்றி பார்ப்போம் வாங்க. இந்த பூங்கா கோயம்பேட்டிலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இது மொத்தம் 28 ஏக்கரில் அமைந்திருக்கு. இங்கு பார்வையாளர்களை கவர்ற வகையில் செயற்கையான நீரூற்று, புல்வெளிகள் மற்றும் அழகிய பூக்கள் நிறைந்த தோட்டங்கள் அமைத்துள்ளனர். இந்த பூங்கால ஒரு சிறிய குளம் அமைஞ்சிருக்கு. இந்த குளத்தில் படகு சவாரி செய்கிறதுக்கான வசதிகளும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இங்கே வர மக்கள் இந்த குளத்தில் படகு சவாரி செஞ்சு மகிழலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே குழந்தைங்களுக்காகவே பிரத்யேகமாக விளையாடுறதுக்கான இடங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த குளங்களை சுற்றி சிறு சிறு பாலங்கள், சிறு சிறு குடில்கள் அப்படின்னு குழந்தைங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் இங்கே அமைச்சிருக்காங்க. சென்னையில் அமைந்துள்ள செம்மொழி பூங்காக்கு அடுத்ததான் மிகப்பெரிய பூங்கா அப்படின்னு சொல்லணும்னா அது இந்த மாதவர பூங்காவை சொல்லலாம். இந்த பூங்காவில் நூற்றுக்கணக்கான பனை மரங்கள் இருக்குது. அதனால் இந்த பூங்காவை பாம் பார்க், அதாவது பனைமர பூங்கா அப்படின்னும் கூப்பிடலாம். அதுக்கேற்ற மாதிரி இங்கே எங்கே பார்த்தாலும் பனைமரமாக இருக்குது. இங்கு பல வகையான செடிகள், கொடிகள், மூலிகை தாவரங்கள், போன்சாய் தாவரங்கள் உள்ளது. இங்கே இந்த பார்க்கில் பெரியவங்களுக்கு 20 ரூபாவும், சின்னவங்களுக்கு 5 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு இலவசமாகவும், 5லிருந்து 13 வயது உள்ள சிறியவர்களுக்கு 10 ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படுது. இந்த பூங்காவில் குழந்தைங்கள் விளையாடுறதுக்காக பிரத்யேகமாக விளையாட்டு பகுதிகளும் அமைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பெரியவங்க அவங்களோட மாலை பொழுத இனிமையாகவும் அமைதியாகவும் கழிக்கிறதுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த பூங்காவில் ஒரு க்ரீன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லப்படுற கண்ணாடி வீடையும் உருவாக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும்